வணக்கம் நேயர்களே. இதுவரைக்கும் நம்ம பலவிதமான உணவுகளை பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது இயற்கை பொருட்கள் கொண்டு அடுப்பில்லாம சமைக்கிறது எப்படிங்கறத நம்ம சிவகுமார் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் எங்கும் நிறை குருவருள் எப்போதும் துணை இருந்து வழி நடத்தட்டும். என்னுடைய பெயர் படையல் சிவகுமார். எண்ணெய் இல்லாம அடுப்பு இல்லாம எப்படி சமைக்கலாம், எப்படி சுவையா சமைக்கலாம்? நீங்க சமைக்கிறதுல இயல்பா நம்ம அடுப்பு வச்சு சமைக்கிறப்போ எப்படி எந்தெந்த உணவுகளா சமைக்கலாமோ அது அத்தனை பதார்த்தங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 108 வகையான உணவு வகைகளை நம்மால அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம சமைக்க முடியும். இட்லியிலிருந்து உங்களுக்கு தெரியும், இட்லினா ஆவியில வேக வைக்கிறது தான். ஆனா அந்த இட்லியிலிருந்து பிரியாணி, குழம்பு, அதுக்கு அடுத்தது கூட்டு பொரியல், பீடா வரைக்கும் அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம நம்மளால சமைக்க முடியும், சுவையா சமைக்க முடியும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்மளால சமைக்க முடியும். அந்த வகையில அடுப்பு இல்லாம சமைக்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சமையல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம சமைக்கிற பொருள்ல அதுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளுடைய உணவுப் பொருளுடைய சத்து குறையாம அழியாம சமைக்கிறது தான் சமையல். அப்ப சத்து குறையாம அழியாம சமைச்சாதான் அதுக்கு பேரு சமையல்னு அர்த்தம். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, நீங்க சமைக்கிற காய்கறிகள் முழுமையடையது எப்ப முழுமையடையும்னா அந்த காய்கறிகளுடைய உணவுப் பொருளுடைய சத்து குறையாம அழியாம சமைச்சு அது முழுமையா உங்களுடைய உடம்புடைய மருந்தா உங்களுடைய உயிராற்றலை எப்ப மாறுதோ அப்போதான் முழுமையடையுது. சோ இந்த ரெண்டு நிகழ்வும் சமைச்சு சாப்பிட்றப்போ நடக்கிறது இல்லை. சமைக்கிறப்போ அடுப்புல வச்சு சமைக்கிறப்போ அதனுடைய உணவுப் பொருளுடைய சத்து அழிக்கப்படுது, குறைக்கிறது மட்டுமே இல்லை முழுமையாக அழிக்கப்படுது. ஆனா இந்த இயற்கை உணவு, இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை உணவை நாம் அப்படியே சமைக்காம எடுத்துக்கிறப்போ அதனுடைய ஆற்றல் 100% அழிக்கப்படுறது இல்லை, குறையறது இல்லை, முழுமையா நம்மளுடைய உடலுக்கு உயிராற்றலா மாறுது. அதுதான் இந்த இயற்கை உணவுடைய சிறப்பு. சமைத்த உணவுல இருந்து இயற்கை உணவுக்கு மாறினா அதனால என்னென்ன பயன்கள்? இயற்கை உணவு சமைக்கிறப்போ அதில் இருக்கிற சத்து குறையறது இல்லை, அழியறது இல்லை. அப்போ குறையறது இல்லை, அழியறது இல்லைன்னா அதுல என்ன நீங்க காய்கறிகளோ கீரைகளோ தானியங்களோ அது எந்த உணவு எடுத்திருக்கீங்களோ அதில் இருக்க சத்து குறையாம அழியாம நம்மளுடைய உணவுக்கு மருந்தா மாறுது. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும். நம்ம உடம்புல இருக்கிற இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், எந்த மாதிரி உடல்ல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். புதுசா எந்த பிரச்சனையும் உடலுக்கு எந்த தொந்தரவும் வராது. இன்னொன்னு, இது எளிதில் செரிமானமாகும். இயற்கை உணவு எளிதில் செரிமானமாகும். ஏன் எளிதில் செரிமானமாகும்னா இது நீங்க சமைச்ச உணவு சாப்பிட்ற மாதிரி விழுங்க முடியாது, மென்னு தான் சாப்பிடணும். 32 பற்களும் உணவை மெல்வதற்காகத்தான். அதனால்தான் இயற்கை உணவியலாளர்கள் உணவை குடி நீரை உண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல உணவை, இந்த இயற்கை உணவை 100% மென்னு தான் சாப்பிடணும். மென்னு சாப்பிட்றோம் எச்சில்னு சொல்லக்கூடிய சலைவாங்கிற என்சைமும் இறைப்பையில சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிற என்சைமும் ரெண்டு சுரக்கிறப்போ பசி முழுமையா பசிங்கிற உணர்வு ஏற்பட்டு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு முழுமையா நம்மளுடைய உடல்ல உயிராற்றலா மாறுது. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நம்மால முழுமையான ஆரோக்கிய வாழ்வு வாழ முடியும். மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். அந்த 120 ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழ்வதற்கு இயற்கை உணவு முழுமையா கை கொடுக்கும். இப்போ அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம நோ ஆயில் நோ பாயிலுங்கிற முறையில இட்லியிலிருந்து ஒரு 10-15 வகையான உணவுகளை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கான ஆயத்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் என்னென்ன துருவுறது, நறுக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இயற்கை உணவுல 2 சுவை இருக்கு. இப்ப நம்ம பண்றது 6 சுவை இயற்கை உணவுல அடக்கம். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான மனிதனுக்கு 6 சுவையும் முக்கியம் இல்லையா? அப்ப அந்த 6 சுவையும் இந்த இயற்கை உணவுல இருக்கு. அறுசுவை உணவு தான் சாப்பிட போறோம் இன்னைக்கு. கசப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, அப்புறம் உப்பு இல்லையா? இந்த 6 சுவைக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் 6 சுவைக்கும் நம்மளுடைய குணத்துக்கும் தொடர்பு இருக்கு. சரியா? 6 சுவைக்கும் நம்மளுடைய குணத்துக்கும் தொடர்பு இருக்கு. 6 சுவையோட சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப இந்த இயற்கை உணவுல 6 சுவையும் இருக்கு. அதுல இயற்கை உணவுல உப்பு சுவை உள்ள பண்டங்கள் எல்லாம் நேரம் ஆக சுவை கூடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழைப்பூல ஒரு பொரியல் செய்ய போறோம், பசும் பொரியல்னு சொல்லிட்டு வாழைப்பூல. இந்த பொரியலை நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டாலும் நீங்க சுவை குறையாது, கூடிதான் இருக்கும், கெடாது. அப்போ அதே மாதிரி வாழைப்பூ இந்த உப்புக்குள்ள பண்டங்கள் எல்லாமே இப்ப வெண்டைக்காவை சாப்பிட போற பச்சையா, அந்த வெண்டைக்காய் நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு பல மடங்கு சுவை அதிகமா தான் இருக்குமே தவிர சுவை குறையாது, சரிங்களா? கெட்டு போகாது.
அதே மாதிரி இனிப்பு சுவையுள்ள பண்டங்கள் இல்லையா, இனிப்பு சுவையுள்ள பண்டங்கள் எல்லாம் நேராக சுவை குறையும். சரியா? அப்போ இந்த இந்த உப்பு சுவையுள்ள பண்டங்கள் நேராக சுவை கூடும், புளிப்பு சுவை இனிப்பு சுவையுள்ள பண்டங்களை நேராக சுவை குறையும். ஓகேவா? ஆனா சமைச்ச உணவு என்ன ஆகுது, 3 மணி நேரத்துல கெட்டு போயிடுது. 3 மணி நேரம் தான் சமைச்சு உணவை சாப்பிடணும். 3 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 5 மணி நேரங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நேராக சுவையின் அந்த தன்மை மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உணவு கெடும், அதுக்கப்புறம் உணவு விஷமா மாறிடும், ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. ஆனா இதுல நீங்க நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, நாளைக்கு நைட்டு சாப்பிட்டாலும் சரி, சுவை கூடல் குறை இருக்குமே தவிர நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது, உடம்புக்கு விஷமா மாறாது. அதுதான் இயற்கையினுடைய சிறப்பு. இப்ப அந்த வகையில இப்ப நம்ம உணவு தயாரிக்க சமைக்க ஆரம்பிக்கிறோம். அதுல குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். அப்போ அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றப்ப சுவை கூடி இருக்கும் இல்லையா? அதனால முதல்ல உப்பு சுவையில பண்டங்கள்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிட போறோம். சுவையூட்டப்பட்ட வெண்டைக்காய். வெண்டைக்காய் தெரியும் எல்லாத்துக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியலையா? மூளை நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, அதுக்கப்புறம் ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு தான் நமக்கு தெரியும். எப்போ அது நல்லது? நம்ம சொன்ன மாதிரி இது முழுமை அடையணும். இதில் இருக்கிற சத்து முழுமையா நமக்கு வர்றப்போ. அப்ப இதுல என்ன சத்து இருக்குன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த ஆயிலி தன்மை இருக்கல, பிசுபிசுப்பு தன்மை தான் மருந்து. எப்படி சாப்பிடணும்னா, இந்த வெண்டைக்காவை இப்படி தலை இல்லையா, தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நம்ம உப்பு கணம் போடுவில மிளகாவை அந்த மாதிரி இப்படி ஒரு கோடு இப்படி போட்டு ஒரு 5 வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காவா தான் இருக்கும், முத்தன இந்த சைஸுக்கு பிஞ்சு வெண்டைக்காவை நைட்டு வந்து தண்ணியில ஊற வச்சிடணும். ஒரு பவுல்ல போட்டு ஒரு 5-6 வெண்டைக்காய் ஊற போட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சா போதும் நமக்கு சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும், நாளடைவில் சரியாகும். இது வந்து இப்படியே வந்து மருந்தாதான் சாப்பிட முடியும். இது எப்படி விருந்தா சாப்பிடுறது இல்லையா? தினமும் உணவுல எப்படி எடுத்துக்கிறதுனா, அதை சுவையூட்டி கொடுக்கிறோம். சுவையூட்டப்பட்ட வெண்டைக்காய் கார சுவை உள்ளது. இப்போ இதே மாதிரி வெட்டி இதுல இஞ்சிச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, அப்புறம் உப்புல இது வந்து நம்ம நார்மலா சமையலுக்கு பயன்படுத்துறது சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய உப்பு, கடல் நீர் ஆவியாகி அதுல இருந்து பண்றது. ஆனா இந்த உப்பு இதுக்கு பேர் இந்துப்புன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட், ஹிமாலயன் சால்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இமயமலையில விளையக்கூடிய ஒரு பாறை, வெங்குச்செங்கல் மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும். அந்த பாறையை சுத்திகரிச்சு இந்த உப்பா கொடுக்குறாங்க. நார்மலா பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஆனா இந்த உப்பு பிரஷர் உப்புன்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவர்கள், நாட்டு மருத்துவங்கள்லாம் வந்து இந்த உப்பை பிரஷருக்கு கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டா பிரஷர் குறையும்ட்டு. நார்மலா நீங்க எடுத்துக்கிற உப்பை விட இது பாதி இது 2 ஸ்பூன் போட்டீங்கன்னா இது 1 ஸ்பூன் போட்டா போதும். அப்போ இயற்கை உணவுல நம்ம அந்த உப்பை, வெள்ளை உப்பை பயன்படுத்துறது இல்லை. இது வந்து ராக் சால்ட் மட்டும்தான் பயன்படுத்தணும், நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுல உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இந்துப்பு கொஞ்சம் போடுறோம். அதாவது இது வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி தான். இவ்வளவு அளவு, இவ்வளவு கிராம்ன்ட்டு நம்ம சொல்ல முடியாது, தேவையான அளவு தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 எலுமிச்சம்பழ சாறை புளிஞ்சிருக்கும். இஞ்சி வந்து துருவி பண்ணலாம் அல்லது ஜூஸ் எடுத்து சும்மா இப்படி, ஓகேவா, ஒரு கொஞ்சம் 4-5 டிராப் அந்த கார சுவைக்காக. இப்போ இதுல என்ன போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சி சாறு, இந்துப்பு போட்டிருக்கோம். இதோட சுவைக்காக, கார சுவைக்கு இன்னும் கொஞ்சம் காரமா சாப்பிட்றதுக்காக சுவைக்காக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துறோம். அடுத்தது சீரகத்தூள். இந்த மிளகுத்தூள் சீரகத்தூளோட சிறப்பு நம்ம அடுத்து நம்ம பார்க்குறப்ப சொல்றேன். இப்படி போட்டு நல்லா பிரட்டி வச்சிடணும். இது எவ்வளவு நேரம் ஊறுதோ அவ்வளவு நேரம் சுவை நல்லா இருக்கும். இது ஒரு நேரத்துக்கு, இது அப்படியே ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுதான். இப்போ அடுத்த பதார்த்தம் வாழைப்பூ பசும் பொரியல். வாழைப்பூ நமக்கு தெரியும் இல்லையா? வாழைப்பூ வந்து அன்றாடம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய, சாப்பிட வேண்டிய உணவு. யாருன்னா பெண்கள் அதிகமா எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய 6 சுவைன்னு பார்த்தோம் இல்லையா? 6 சுவையில 2 சுவையை நம்ம மறந்துட்டோம்.
எது கசப்பையும் துவர்ப்பையும் மறந்தங்காட்டி தான் நமக்கு ஒட்டுமொத்த நோய்களுக்கும் ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் இவ்வளவு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த 2 சுவையை மறந்தங்காட்டி தான். அந்த 2 சுவையில துவர்ப்பு சுவைகளின் ராஜான்னு சொல்றாங்க இந்த வாழைப்பூவை. அந்த அளவுக்கு இது வந்து அதிகமான மருத்துவ குணம் உள்ளது. துவர்ப்பு அதிகமா இருக்கு. இதை சமைச்சு சாப்பிட்டாவே வந்து இதுல இருக்கிற துவர்ப்பு கசப்பு சாப்பிட முடியாது. ஆனா இப்ப நம்ம சமைக்காம அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம வாழைப்பூல பொரியல் பண்றோம். அந்த பொரியல் இன்று இல்ல நாளை மதியம் சாப்பிட்டாலும் இதை விட சுவை கூடி இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும், குழந்தைகளே விரும்பி சாப்பிடுறாங்க. இது எப்படி செய்யணும்னா, இந்த இதில் இருக்கிற மகரந்தம் இல்லையா, நடுத்தண்டு, இதில் இருக்கிற நடுத்தண்டையும் இந்த லேயர் இந்த தோலையும் கட் பண்ணிடுறீங்க. இதை எடுத்துட்டு இதை பொடி பொடியா இதே மாதிரி நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபைனா கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ண உடனே எலுமிச்சம்பழச்சாறுல தண்ணி, ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழச்சாறுல புளிஞ்சு வச்சிடணும். ஸோ கட் பண்ண அந்த எலுமிச்சம்பழச்சாறு கலந்த தண்ணியில போட்டுறணும். இப்போ நார்மலா நம்ம சமையல்ல 3 விஷயம் சொல்லுவாங்க இந்த வாழைப்பூ செய்யறப்போ. கட் பண்ணி நீராகாரத்துல போடுங்க, இல்லாட்டி மோர்ல போடுங்க, இல்லாட்டி பழைய சாத தண்ணியில போடுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு போடுறதுன்னா கருப்பாயிரு, அப்படியே விட்டீங்கன்னா பாருங்க எப்படி கட் பண்ணமோ அப்படியே தான் இருக்கு. ஸோ உடனே கட் பண்ணி அப்படியே வச்சிட்டீங்கன்னா கருப்பா மாறிடும். அப்போ அதில் இருக்கிற அதிகப்படியான துவர்ப்பும் அதிகப்படியான கசப்பும் நியூட்ரலைஸ் ஆயிரும் எலுமிச்சம்பழ சாறு கலந்த தண்ணியில. சுவையும் கூடும். இப்போ இதுல பொரியல் பண்ண போறோம். இப்போ இது வந்து எலுமிச்சம்பழ சாறு கலந்த வாழைப்பூ. இப்ப இதுல இயற்கை உணவுல பிரதானம் இது இல்லாத இயற்கை உணவே இல்லை அப்படின்னா எதுனா தேன்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய். தேங்காயில அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. தேங்காய் நம்ம சொன்ன 7 தாது சப்த தாதுக்கள் சொல்றாங்களே 7 தாதுவையும் வளர்க்கும், விருத்தி அடைய செய்யும். சரிங்களா? உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை கொடுக்கும். ஆனா தேங்காய் கெட்டது, தேங்காய் கெட்ட கொழுப்பு, தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திசை மாற்றி ஏமாற்றப்பட்டுட்டோம். இந்த தேங்காவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா தேங்காய் கட்டாயம் சாப்பிடலாம். தேங்காவில் கவனிக்க வேண்டிய ஒரு இது விஷயம் என்னன்னா, தேங்காய் சுட்டாதான் கொழுப்பு, பச்சையா எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அதனாலதான் நம்மளுடைய சமையல்ல தேங்காவை எப்ப போடுறோம், குழம்புல கடைசியா போட்டு இறக்குறோம். அந்த சூடு இருந்தாவே போதும். தேங்காவை நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா அது கொழுப்பா மாறிடும். இப்போ தேங்காவை பச்சையா சாப்பிடலாம். இப்போ தேங்காய் துருவி இதுல கலந்துக்கிறோம். தேங்காய் எவ்வளவு சேர்த்துறோமோ அவ்வளவு சுவையா இருக்கு இதுல. அடுத்தது பொரியலுக்கு என்ன சேர்த்துவோம், வெங்காயம். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணா உங்க தேவையான அளவு சேர்த்திக்கலாம், பொடியா நறுக்கினது. அடுத்து கார சுவை, அது காரமா இருக்கணும், காரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி காரமா இருக்கணும், காரமா இருக்கக்கூடாது. கண்ணுல மூக்குல காதுல தண்ணி வர்ற மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா சாப்பிட்றப்ப செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காரம் அளவா இருக்கணும். அப்போ நமக்கு நீங்க மிதமான காரம் இருக்கிறதுக்காக, அந்த கிரன்ச்சியா கடிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக கொஞ்சமா குடமிளகாய், கேப்சிகம் சொல்லக்கூடிய குடமிளகாய், பொடியா நறுக்கின குடமிளகாய் கொஞ்சம் சேர்த்துறோம். வெங்காயம் சேர்த்திட்டோம், தேங்காய் சேர்த்திட்டோம், குடமிளகாய் சேர்த்திட்டோம். இப்போ மிளகு, இதுதான் அந்த மருத்துவ குணத்தை கொடுக்கும் மிளகு. அடுத்தது சீரகம். இப்போ மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்திட்டோம். அடுத்து இந்துப்பு, தேவையான அளவு இந்துப்பு. இல்ல இல்ல எப்படி வேணா சேர்த்தலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, பரட்டிக்கிறீங்க. இந்த வாழைப்பூவை எலுமிச்சம்பழச்சாறுல ஊற வச்சீங்கன்னா இது இப்படி செஞ்சு சாப்பிடணும்ட்டு இல்லை, அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அப்படியே பச்சையா எந்த சுவையுக்கையும் போடாம, எந்த மிளகு சீரகம் உப்பே போடாம அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் வாழைப்பூ. நீங்க சாப்பிட்டு நீங்க ஊற வச்சப்ப சாப்பிட்டு பாருங்க. சரி, இந்த இயற்கை உணவு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அது நான் இப்ப 20 பேர் சேரோம், 20 பேர் பண்ணாலும் சரி, 100 பேர் பண்ணாலும் சரி, நீ உங்களுடைய கைப்பக்குவம் தான். நீங்க எவ்வளவு போடுறீங்களோ இந்த இதுக்கு, அதாவது என்ன கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. இப்ப இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் போட்டோம். இப்ப 3 வாழைப்பூவுக்கு 2 கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1, அப்புறம் மல்லித்தலை தேவையான அளவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு. இதுக்கு மேல சுவை கூட வேணும்னா நீங்க சேர்த்திக்கலாம். இப்போ இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் சமைச்ச உணவு உப்போ காரமோ குறைஞ்சா என்ன ஆகும், சாப்பிட முடியுமா?
முடியாது. ஆனா இதுல சுவை குறைய குறைய அது ஒரு சுவையா இருக்கும். உப்பு குறைஞ்சா ஒரு சுவை, உப்பு கூடினா ஒரு சுவை, தன்மையை கரெக்டா இருந்தா ஒரு சுவை, அந்த மாதிரி இருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம். இப்ப வாழைப்பூ பசும் பொரியல் ரெடி. அடுத்த உணவுப் பொருள் சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர். இப்போ இது முளைப்பயிறு, பச்சை பயிரை முளை கட்டி வச்சிருக்கோம். இதோ அழகா இருக்கு பார்க்கறக்க. இது ஏன், இது எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது இப்ப பார்ப்போம். முளை கட்டுவதால் என்ன பலன்? எல்லா பயிர் வகைகளையும் முளை கட்டலாம். அதனுடைய உயிர்ப்பு தன்மை அதிகமாகும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கறோம் இல்லையா, தட்டைப்பயிர்னா கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த முளைப்பு வந்துச்சுன்னா அதில் இருக்கிற உயிர் குற்றம் பூரா சரியா போயிடும். எந்த அதாவது அதில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். அதுல கேஸோ அல்லது பித்தமோ எதுவுமே ஆகாது. இப்போ இந்த முளை வருவதற்கு எல்லா பயிர் வகைகளும், நாட்டு பயிர்னு சொல்லக்கூடிய எல்லா பயிர் வகைகளும் முளைக்க வைக்கலாம். இந்த பச்சை பயிறு, இதுக்கு பேரு பாசி பயிறு அல்லது பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நரிப்பயிறுன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே கொள்ளு இல்லையா, கருப்பு கொள்ளு, சிகப்பு கொள்ளு எது இருந்தாலும் 8 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கணும். அதில் இருக்கிற கல்லு மனையில அலசி சுத்தப்படுத்திட்டு 8 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கணும். தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா உலர்த்திட்டு, இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா, ஒரு காட்டன் பருத்தி துணியில இந்த மாதிரி நல்லா டைட்டா கட்டி வச்சிட்டீங்கன்னா 8 மணி நேரத்துல இந்த மாதிரி முளை வந்துடும். இப்ப காலையில ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இந்த முளைப்பயிர் சாப்பிடறதுனால வயிற்றுக்கு வயிறு வலி வரும், டைஜஸ்டன் செரிமானம் ஆகாதுங்கிறாங்க சார், சரியா? அப்புறம் கேஸா ஃபார்ம் ஆகுங்கிறாங்க, சரியான்ட்டு. அவங்க சொன்னதெல்லாம் சரி. இது எப்படின்னா, இதை மென்னு சாப்பிடணும். இது அப்படியே விழுங்கினீங்கன்னா கண்டிப்பா டைஜஸ்ட் ஆகாது. அப்போ இந்த பச்சை பயிரை, இந்த முளை கட்டின பச்சை பயிரை பல்லுல கடிச்சு நல்லா ஜூஸா சாரா உள்ள இறக்குறப்போ சீக்கிரமா உள்ள இறைப்பைக்கு போய் சீக்கிரமா செரிமானம் ஆகும். இன்னொன்னு, இது கேஸா மாறுமா? கண்டிப்பா ஆகும். எப்ப ஆகும்? 8 மணி நேரம் ஊற வச்சு 8 மணி நேரம், 8 லிருந்து 10 மணி நேரம் நீங்க கட்டி வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது கேஸா மாறாது. இதே 2 நாள் 3 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கேஸா மாறும். இன்னும் இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பழக்கடைகள் எல்லாமே இதை பேக் பண்ணி விற்கிறாங்க. அது எத்தனை நாள் பேக் பண்ணி வச்சாங்க, எப்ப முளை வந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியாது. இது ஃபுல்லா ஏசி கடை, அப்புறம் ஏசி பாக்ஸ்ல வேற உள்ள வைக்கிறாங்க. அப்போ அது அதோட முளைப்பு தன்மை அப்படியே தான் இருக்கும். இது இப்படியே வச்சீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சுள்ள இவ்வளவு நீளம் வரைக்கும் வரும். முளைப்பாரின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அளவுக்கு வரும். அப்போ இதுக்கு மேல வராது. ஏன்னா அவங்க ஏசியில வச்சாங்க, அதுல இருக்கிற உயிர் சத்து அழிக்கப்படுது, செத்து போச்சு, அவ்வளவுதான். இது எப்படி வருதோ அதோட அந்த அளவோட இருக்கும். அப்போ இது சரியான அளவு. இது நீளமா போக போக நாள் கடந்து சாப்பிட இது கேஸா மாறும். இப்போ ஒரு நாளைக்கு இந்த முளைப்பயிர் இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும். மருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டா போதும். இதுல பஞ்ச சக்திகள் அதிகமா இருக்கு, பிராணசக்தி அதிகமா இருக்கு, ஆக்சிஜனுடைய கண்டென்ட் அதிகமா இருக்கு. இதுல இந்த முளைப்பு வந்த தானியங்கள் எல்லாத்துலயுமே. இதுல என்ன, இப்ப புரதம் அதிகம். இதுல இதாவது பச்சை பயிர்னாவே புரதம் அதிகமா இருக்கிற பயிர். அப்போ இதுல இருக்கிற புரதத்தினுடைய வீரியம் அதிகமா இருக்கும். உளுந்த ஊற வச்சீங்கன்னா உளுந்துல என்ன இருக்கு? கால்சியம், சுண்ணாம்பு சத்து. கால்சியத்தோட வீரியம் அதிகமா இருக்கும். வெந்தயம் முளை கட்டி சாப்பிட்டா பெண்கள் கருப்பைக்கு நல்லது. இப்படி அதுல என்ன உணவுல என்ன உயிர் சத்து இருக்கோ அந்த உயிர் சத்தோடைய ஆற்றல் வீரியம் அதிகரிக்கும். உடனடியா மருந்தா மாறணும் உடம்புக்கு. அப்போ இதை இப்படியே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 40 கிராம் சாப்பிட்டா போதும். ஆனா இப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளால ஒரு நாள் சாப்பிடுவோம், 2 நாள் சாப்பிடுவோம், சாப்பிட முடியாது. மருந்தாதான் சாப்பிடணும், விருந்தா சாப்பிட முடியாது. அப்போ இதை எப்படி சுவையூட்டி சாப்பிடுறது? இப்போ இதுல 2 சுவை செய்யலாம். இனிப்பு காரம் ரெண்டுமே பண்ணலாம். இப்போ சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர் இனிப்பு, சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர் காரம் ரெண்டுமே செய்ய போறோம் இதுல. இப்போ சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர் காரம், துருவிய கேரட் நான் எவ்வளவு போடுறேன்னு பாத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய், சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர் காரம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய குடமிளகாய், பொடியாக நறுக்கிய இஞ்சி,
சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இந்துப்பு தேவையான அளவு. இதுல இன்னி சுவை அதிகமாகணும்னா நீங்க என்னென்ன போடலாம்? மாங்காய் போடலாம், எலுமிச்சைச்சாறு போடலாம், காய்கறிகள் நெல்லிக்காய் போடலாம், காய்கறிகள் நீர் காய்கறிகள் சொல்றாங்க இல்லையா, துருவணும் நிலையில் இருக்கக்கூடிய காய்கறிகள், வெள்ளரிக்காய், சொரக்காய், முட்டைக்கோசு, இது எல்லாமே நீங்க இந்த முளைப்பயிரோட சேர்த்திக்கலாம். அப்ப அந்த காய்கறிகளையும் நீங்க பச்சையா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, இந்த முளைப்பயிறு நீங்க பச்சையா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இல்லையா? முழுமையா ஒரு ஆரோக்கியமான உணவா மாறிடும். இப்ப நம்ம கொஞ்சம் மாங்காய் போட்டுக்குவோம். மாங்காய் இருக்கு, மாங்காவும் சுவைக்காக கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதுல பேசிக்கா 5 விஷயம்தான்: முளைப்பயிர், தேங்காய், கேரட், மிளகு, உப்பு, சீரகம், அப்புறம் வெங்காயம். மிளகாங்குடி தேவையில்லை, இது இருந்தாவே போதும். இப்போ சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர் இனிப்பு. இப்போ இதுல கேரட் போடுறோம், துருவிய கேரட், துருவிய தேங்காய், சர்க்கரை. சர்க்கரைனா சீனி அல்ல, இது கரும்பு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க ரசாயனம் இல்லாம விளைவிக்கப்பட்ட கரும்பு சர்க்கரை. இந்த கரும்பு சர்க்கரை இனிப்புக்காக தேவையான அளவு போடுறோம். இப்போ இது நான் 2 கைப்பிடி போடுறேன். இதோட இப்போ இதனுடைய சுவையூட்டப்பட்ட முளைப்பயிர் இனிப்புக்கு தேங்காய், முளைப்பயிர், கேரட், இது வந்து ஏலக்காய் தூள். சுவைக்காகவும் உணவு மருந்தா மாறுவதற்காகவும் ஏலக்காய். ஏலக்காய் வந்து ஒரு நாளைக்கு 1 பீஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும். ஏலக்காயில என்ன குணம் இருக்குன்னா, இம்யூனிட்டி, உடம்புடைய எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்கு. அப்போ தினமும் ஏலக்காய் எடுத்துக்கணும். தோலோட சாப்பிட்டு சக்கையை துப்பிடலாம், தவறில்லை. உள்ள போனாலும் அது செரிமானமாய் வெளியே வந்துடும். இப்போ இது 3 இருந்தா போதும்: தேங்காய், கேரட், ஏலக்காய். ஆனா இதுக்கு மேல சுவைக்காக, சத்துக்காக நீங்க என்ன வேணா சேர்த்தலாம். என்னென்ன சேர்த்தலாம்? இப்போ இது வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துறோம். இது வெள்ளரி விதை, இது புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஒரு உணவு, சரியா? அடுத்தது முந்திரி சேர்த்துறோம். உலர் திராட்சை, இது இல்லாம ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே சேர்த்தலாம். இது பிஸ்தா பொடியான கட் பண்ணது, பாதாம் பொடியா நறுக்கினது. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றப்போ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, கலர்ஃபுல்லா, டேஸ்டியா, குழந்தைகளுக்கும் சரி நம்மளும் நல்லா சாப்பிடலாம். இப்போ இது இவ்வளவுதான். இது வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும், 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். அது இதுக்கு மேல நேரம் ஆக ஆக இந்த கரும்பு சர்க்கரை இருக்கனால, தேங்காய் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா சுவை மாறும், தன்மை மாறும், அவ்வளவுதான். மீண்டும் சொல்றேன், உப்பு சுவையில பண்டங்கள் எல்லாம் நேரம் ஆக ஆக சுவை கூடிட்டே இருக்கும். இனிப்பு சுவையில பண்டங்கள்லாம் நேரம் ஆக ஆக சுவை குறைஞ்சிட்டே இருக்கும். உடனடியா சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். உடனடியா சாப்பிட்டா ஒரு சுவை, நேரம் கழிச்சு சாப்பிட்டா ஒரு சுவை, அவ்வளவுதான்.